மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில எழுந்த உடனே என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. நம்மள பாதி பேருக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, இந்த டீ, காஃபில தான் சாப்பிடுவோம். அது ஆரம்பிக்கல காலையில கொஞ்சம் டீ இல்லைன்னா அவ்வளோதான், அந்த டேவே எனக்கு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இன்னைக்கு டாபிக்கே என்ன சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுடைய நேரம் 6ல இருந்து 7:30க்குள்ளேயே நம்மளுடைய டின்னரை முடிச்சிடுவோம். அப்போ அந்த நேரத்துல இருந்து காலையில 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கோங்க. அதனாலதான் அது பேரு பிரேக் த ஃபாஸ்ட் அப்படின்றதுனால தான் பிரேக்ஃபாஸ்ட்னே பேர் வச்சாங்க. காலையில எடுத்துக்கிற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இரவு முழுக்க நம்ம உடல் அந்த நாள் முழுக்க நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை ஜீரணம் பண்ணி, அதை அப்சர்வ் பண்ணி, அது எனர்ஜி எல்லாத்தையும் டிசிபேட் பண்ணி, அதுல இருந்து அசிமுலேஷன், எலிமினேஷன் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும். அது நம்மளுடைய லிவரும் கால் பிளாடரும் செஞ்சு எல்லா கழிவையும் அப்படியே நம்ம குடல்ல தள்ளி, பா இதான் உன் டைம், நீ அதை தள்ளு வெளிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கோம். அத காலையில 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள நம்ம குடலும் அதை வெளியேத்திட்டு, இப்போ நம்ம உடம்பே வந்து எனர்ஜிக்காக காத்துட்டு இருக்கிற நேரம் தான் இந்த பிரேக்ஃபாஸ்டுக்கான டைம். 7ல இருந்து 9 இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிற உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்கணும், எப்படிப்பட்ட உணவு இருக்கவே கூடாது, அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதுதான். எந்த உணவை எந்த நேரம் எடுத்துக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியமோ, எந்த உணவை எடுத்துக்கவே கூடாதுன்றது அதை விட ரொம்ப முக்கியம். நம்ம காலையில என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறோம். 2 கிளாஸ் தண்ணிய நம்ம சிப் பண்ணி குடிக்கிறோம். இதை குடிக்கிறது மூலயமா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஃபாஸ்டிங்ல இருந்தது, நம்ம அந்த தண்ணிய பருகும் போது அது நம்மளுடைய அந்த மியூக்கஸ் மெம்பரேனை எல்லாத்தையும் ஹைட்ரேட் பண்ணி, நல்லா அந்த மொட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி, இன்னும் என்ன கழிவெல்லாம் கடைசியா இருக்கீங்களோ எல்லாம் ரெடி ஆகி வெளியேற்றுறதுக்கு நம்மளுடைய குடல் ஓட்டத்தை அதிகரிச்சு மலச்சிக்கல் இல்லாம சீரா வச்சுக்கிறதுக்காக தான் காலையில எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது. இது நம்மளுடைய செல்களையும் நல்லா புதுப்பிச்சு நமக்கு காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அப் கொடுக்கறது. ஆனா நம்மள பாதி பேரு காலையில எழுந்துக்கும் போதே பெட் காஃபி அப்படின்ற ஒரு தாட்ல தான் எழுந்துக்கிறோம். அந்த காலையில அந்த காஃபியோடைய ஸ்மெல் மேடம், அந்த டீயோடைய ஸ்மெல் மேடம், இது இல்லைன்னா எனக்கு அந்த ஸ்டார்ட் அப்பே இருக்காது அப்படின்னு சொல்றோம். காஃபி டீ நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டே வைக்கலாம். ஆனா முக்கியமா சொல்லணும், ஆனா இது ரெண்டுமே நல்லது கிடையாது. இந்த காஃபியும் டீயும் அதுவும் நீங்க காலையில எம்டி ஸ்டொமக்ல நீங்க எடுத்துக்கிறது அவ்வளோ கெடுதல் தான் ஏற்படுத்தும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா இந்த காஃபியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 1 கப் காஃபி நமக்கு போதுமான அளவு. ஆனா அந்த 1 கப்புக்கு தாண்டி நீங்க எடுக்கும் போது அது நமக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குறதுக்கு இது காரணமா இருக்கு. நம்ம உடம்புல கார்டிசால் லெவல் அதிகமாக்குது. இந்த கஃபைன் அப்படின்றது இது நமக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் எஃபெக்டை கொடுக்கும் கண்டிப்பா. அதனாலதான் அந்த புத்துணர்ச்சியை வந்து நம்ம வேணுன்றதுக்காக, ஒரு சோர்வு எல்லாம் இருக்கும் போது நம்ம காஃபி குடிச்சா ரெஃப்ரெஷ் ஆகுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஆனா இது அதிகமான அளவு போகுச்சு அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம மைண்ட், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி சிஎன்எஸ் டிப்ரெஷனை காஸ் பண்ணும். இது காலை நேரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன பிரச்சனையை உண்டாக்கும்? இது காலையில நீங்க எடுக்கும் போது பாடிய நல்லா கிளென்ஸ் பண்ணுங்க, ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குங்க, கண்டிப்பா கொடுக்கும். பட் இதே ரொட்டீனா போகும்போது இது நமக்கு சோர்வை ஏற்படுத்தும். காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம எடுக்கும்போது இது ஆசிட் செக்ரீஷனை அதிகமாக்கி இது நமக்கு இன்னும் ஒரு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை காஸ் பண்றதுக்கும் ஒரு காரணமாவே இருக்கு. அதனால ரொட்டீனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை குறைச்சிட்டு காலையில எழுந்த உடனே தண்ணி கொடுக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க.
காலையில 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி காஃபில கஃபைனோ அதே மாதிரி தான் நம்ம டீல இருக்கக்கூடிய அந்த டீ தூளுடைய அடல்ட்ரேஷன் இது நமக்கு பல அஜீரண தொந்தரவுகளை ஏற்படுத்தி நம்ம உடல்ல பித்தத்தை அதிகமாக்குறதுக்கு இது காரணமாவே இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில இந்த டீ காஃபியை எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ இல்ல நிறுத்திடுறோமோ அவ்வளவும் நல்லது. அடுத்தது என்ன எடுக்கக்கூடாது? சுகரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாதுங்க. எடுத்த உடனே நம்ம அதிகமா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. காலையில எழுந்த உடனே கேக் சாப்பிடணும், கேண்டீஸ் எடுத்துக்கணும், இல்ல எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடிய சுகரி ப்ராடக்ட்ஸை இப்போ நம்ம ரொம்ப கிரேவிங்கா சாப்பிடுறோம். ஏன் கேக்குறீங்கன்னா, நைட்டெல்லாம் அவன் வந்து இந்த ஐடி கம்பெனில வேலை செய்யற பசங்க அதிகமா என்ன பண்றாங்கன்னா, காலையில வரும்போது இந்த டோனட்ஸு, பர்கரு, பீஸா, அந்த பன்னுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதுலயும் இந்த ஸ்வீட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுகரி ப்ராடக்ட்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் சுகரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால இதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இது நாளடைவுல நமக்கு புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கும் இது காரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சுகர் நல்லா ஸ்பைக் ஆகி அவனுக்கு சீக்கிரமா டயபெட்டிக் ஆயிடுவான். உடல் பருமன் அதிகமாகும். அவனுடைய உடல் வந்து சீக்கிரமா சோர்வடையும். ஸோ இது அவன் நைட்டெல்லாம் ஒர்க் பண்றதுனால அவன் அப்படியே கண்டினியூ பண்ணி சாப்பிடுறான். இன்னும் சில பேர் நைட்டு தூங்கி எழுந்து சாப்பிடுற உணவு ஃபர்ஸ்ட் உணவு இப்படியாவே இருக்கு. இந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிடுவாங்க. இல்ல பிரெட்ல நல்லா ஜாம தடவி காலையில அதை பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்க. மைதா ப்ராடக்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றோமோ நம்மளுடைய குடலுடைய ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். இதுல இந்த ஜாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது என்னதான் ஃப்ரூட்ஸ்ல இருந்து செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் சுகரிங் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பா நமக்கு பல கெடுதல்களை கொடுக்கும். அதுல முக்கியமா சீக்கிரமா டயபெட்டிக் ஆகிறதும் அதே நேரத்துல நம்மளுடைய உடல் சோர்வையும் அதிகமாக்கும். ஆரம்பத்துல ஒரு கிறுகிறுப்பு கொடுக்குங்க. ஏன்னா சுகரு இன்ஸ்டன்டா நமக்கு அது எனர்ஜைஸ் பண்ணாலும் அது சீக்கிரத்துல நமக்கு இந்த மாதிரி டயபெட்டிக் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. அடுத்தது என்ன நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். காலையில எழுந்த உடனே சோடா குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா எழுந்து வந்த உடனே ஃப்ரிட்ஜை திறக்கிறதே ஒரு வேலையா போச்சு. ஏன்னா இவங்க எழுந்துக்கிறதே ரொம்ப லேட்டா 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்து வராங்க. எழுந்து வரும்போது அப்ப அந்த பசி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நைட் எல்லாம் சாப்பிட்டு ஃபாஸ்டிங்ல இருக்கிறது. ஸோ நைட் எல்லாம் அந்த ஃபாஸ்டிங்ல இருந்ததுனால அவங்க திறக்கும் போதே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த குளிர் பானங்கள் அதை எடுத்துக்கும் போது இது நுரையீரலை பாதிப்பை ஏற்படுத்துது, அஜீரண தொந்தரவுகளை ஏற்படுத்துது, நம்மளுடைய வயிறுல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ்ல அல்சரேஷனை காஸ் பண்ணி நமக்கு சீக்கிரமா நமக்கு அந்த GERD அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வரும். என்னன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாப்பிட்ற உணவை எரிக்கழிச்சு நம்மளுடைய அந்த மியூக்கஸ் மெம்பரேனை எல்லாத்தையும் அரிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த GERD அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்துல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு இது காலையில தான் சாப்பிடக்கூடாதான்னா எப்பவுமே சாப்பிடக்கூடாது. இதை நம்ம அதிகமா எடுத்தோம்னா அல்சர் காஸ் ஆகும், இன்டைஜஷன் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க சோடா குடிச்சா கேஸ் ரிலீவ் ஆகுது. கண்டிப்பா இல்லை. அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ஏர் தான் உங்களுக்கு வெளியே வருதே தவிர இது உங்களுக்கு இன்னும் பிளாட்டிங் அதிகமாகி இது அல்சரேஷன் அண்ட் அதை தாண்டி நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு இது காரணமாவே இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த பழங்கள்ல வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப ஆஹ் ஒரு ஹேபிட்டாவே வச்சிருப்பாங்க. காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம். இது வந்து பல்கி ஃப்ரூட் தான். நம்ம வந்து இப்போ ஃப்ரூட் டயட் தான் இருக்கேன் மேடம், அப்போ நான் வாழைப்பழம் சாப்பிடலாமா? பழங்களோட சேர்த்து சாப்பிடுங்க, மற்ற பழத்தோட சேர்த்து சாப்பிடுங்க, பப்பாளியோட சேர்த்து சாப்பிடுங்க, தர்பூசணியோட சேர்த்து சாப்பிடுங்க, கிருணி பழத்தோட சேர்த்து சாப்பிடுங்க. ஆனா வெறும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நம்ம உணவு எடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வாழைப்பழம் சாப்பிடலாம். ஆனா வெறும் வயிற்றுல இது நம்ம சாப்பிடுறத கண்டிப்பா இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இது சில நேரத்துல நமக்கு ஒரு ஃபில்லிங் எஃபெக்டை ஏற்படுத்தி மற்ற உணவுகள் எடுக்காம தடுக்கப்படுது. அதே நேரத்துல இது வந்து நமக்கு மியூக்கஸ் ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்கும். இந்த
இந்த இது வந்து சுகரையும் வந்து அதிகமாக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்போ இத வெறும் வயித்துல நம்ம இத ஸ்டார்ட் பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி நம்ம இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பால், தயிர், மோர் இது காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணலாம். ஆனா இந்த மோர வந்து நீங்க பழைய சாதத்துல கொஞ்சமா மோர் விட்டு அத நம்ம நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தோட சேர்த்து எடுத்துக்கலாமே தவிர, வெறும் தயிரா, யோகர்ட்டா இல்ல நம்ம வந்து இத வெறும் வயித்துல இந்த மாதிரி பால், தயிர் இது எல்லாத்தையும் நம்ம வெறும் வயித்துல சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. சில நேரத்துல நமக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கலாம். இது நமக்கு இந்த மாதிரியே ரொட்டீனா போணும் அப்படின்னா, இது நமக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம காஸ் பண்றதுக்கு இது வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அதனால நம்ம வெறும் வயித்துல பால் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. காலை நேரத்துல இது ஒரு ஸ்டார்ட் அப் குடுக்க வேண்டாம். அதே நேரத்துல நம்ம உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மைதால இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்திய உணவுகள், இந்த மாதிரி உணவுகளும் நம்ம காலை நேரத்துல கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்துல நம்ம சாப்பிடுற உணவுல ஊறுகாய் சேர்க்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சப்பாத்தியோட ஊறுகாய் வச்சு சாப்பிடுறேன். அ இதோட லைக் என்னது தோசையோட ஊறுகாய் வச்சு சாப்பிடுறேன். அப்படின்ற மாதிரி நெறைய பேர் இந்த சாப்பிடுற உணவே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஊறுகாவோட சாப்பிடுவாங்க. அவங்க சைட் டிஷ்ஷே வந்து ஊறுகாவா தான் இருக்கும். சட்னி, சாம்பார் அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நெறைய அசிடிட்டிய காஸ் பண்ணும். ஸோ இது நமக்கு வயிறு உபாதைகள கண்டிப்பா ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் கண்டிப்பா நம்ம காலையில ஸ்டார்ட் பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.